அதே நேரத்தில் ஆர்தர் ஜே ஆர்பெரின்னு ஒருத்தர், இவர் 1955 உள்ளவர். இவர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியர். இவர் முஸ்லீம் கிடையாது, கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியர் இருக்கிறார். அவர் குர்ஆனை இப்படி வேதம்னு நினைக்கிறாங்களே, இதுல என்ன விஷயம் இருக்குது என்று ஆராய்றார். ஆராய்ஞ்சு சொல்றாரு. அவர் சொன்ன வாசகம் என்னன்னு கேட்டா, குர்ஆனை அரபு மொழியில் ஓத கேட்கும் போது அது வெறும் வார்த்தைகள் அல்ல, அது ஒரு இதய துடிப்பு, அதன் ராகம் ஒரு விதமான மந்திரத்தன்மையை கொண்டது. அந்த ஓசை நயத்தை எந்த மொழியாக்கத்திலும் கொண்டு வர முடியாது. டிரான்ஸ்லேஷனை பார்த்து உங்களுக்கு கொண்டு வர முடியாது. மொழிபெயர்ப்பு பார்த்துட்டு அந்த குர்ஆன் எந்த வகையில் அற்புதமா இருக்குதோ அது மொழிபெயர்ப்புல கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியாது. அந்த மொழிபெயர் அந்த ராகத்தை நீங்க என்ன மாதிரி செஞ்சாலும் சரி, இந்த மாதிரி ஒரு ராகத்தை உங்களுக்கு கொண்டு வர இயலாது. மொழி தெரியாதவனையும் மந்திரத்தால் மயக்கிற மாதிரி ஒரு அம்சம் இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். மேலும் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, முக்கியமான வார்த்தை மர்மமான மற்றும் கவர்ச்சிகரமான அழகு கொண்டதுங்கிறார். மர்மம்ங்கிறார். காரணம் சொல்ல தெரியல, என்னன்னு தெரியல. அந்த அமைப்பு சீரடிகள் ஒழுங்காவெல்லாம் இல்ல, ஆனா கேட்டா அப்படி இருக்குது, அப்படி இருக்குது, ஏதோ ஒரு தெய்வீக சக்தி அதில் இருக்குதுங்கிறார். அதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு வரலாற்று ஆய்வாளர் அதன் ஓசை நம்மளை ஈர்க்கத்தான் செய்கிறது. அதாவது இது கவிதையும் கிடையாது, இது உரை நடையும் கிடையாது, இரண்டும் இல்லாத ஒரு தனித்துவ கலவையாக இருந்தும் கூட அதன் ஒளிநயம் தாள முறை மற்ற எதற்கும் ஒப்பாகாது அப்படிங்கிறார். அப்ப இந்த குர்ஆன் இறைவன் சொல்லி எது மாதிரி கொண்டு வர சொல்றான்னா, நீ எந்த மொழியில வேணா அப்படி ஏற்றிட்டு வா. அர்த்தம் தெரியாதவன் வாசி காட்ட அவனை மயக்கணும், அப்படி கொண்டு வா. அர்த்தம் தெரியாதவன் கேட்டாலும் அது அப்படி மயங்கி போகணும், சொக்கி போக வேண்டும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒன்றை கொண்டு வா என்பதுதான் அந்த அறைகளுடைய முக்கியமான ஒரு அர்த்தம். அது ஒரு விஷயத்தை சொல்றாரு.